ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வளரும்போது டெக்னாலஜி பேஸ்டாக வளருவோம். ஒரு டெவலப்பர், ஒரு டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கில்ஸ் இருக்கும். என்னென்னா ஜாவா தெரியும், .NET தெரியும், ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு தெரியும். ஒரு ஸ்டேஜ், அதாவது 10 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருக்குது. அப்போ தான் சொல்லுவாங்க 10 வருஷம் கழிச்சு வேலை இருக்காது, வயசாகிடுச்சுன்னா ஐடியில் வேலை கிடைக்காதுமாங்க. அப்போ நான் லேர்ன் பண்ண விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம எதை செல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்கப்படுவீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி, ஒரு டெவலப்பர், டெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் பேஸ்ட் பண்ணி உங்களை பார்ப்பாங்க. அதற்கு பிறகு நீங்கள் என்ன உங்களை செல் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு டெவலப்பரு, நான் ஜாவா தெரியும், எனக்கு இந்த க்ளவுடு தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு செல் பண்ணக்கூடாது. நீங்கள் எமோஷன்ஸை செல் பண்ணணும். என்ன எமோஷன்ஸ் அப்படின்னா, ஐடியில் சில எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீ கோட் அடிக்க முடியாது, கோட் அடிக்க கூப்பிடவும் மாட்டாங்க. ஒரு சின்ன டெவலப்பர் வச்சுட்டே பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். அப்போ யார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா, எமோஷன்ஸை யார் விற்கிறா, எமோஷன்ஸ் வழியாக பீப்புள் ஷுட் லுக் அட் யூ. அது டெல் யூ. அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொப்போசல் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு என்ன தேவை? டெவலப்பர் தேவைப்படாது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படும்னா, யார் இதை எண்ட் டு எண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போவா. அப்போ எண்ட் டு எண்ட் கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அந்த எமோஷன்ஸை. டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, 360 டிகிரியில் எஸ்டிஎல்சியில் எல்லாமே தெரிஞ்ச ஆள் யார், அப்போ அந்த எமோஷன்ஸ் தெரிஞ்ச ஆள் யார். இப்போ நான் இங்கே எமோஷன்ஸ் சொல்கிறது அப்படின்னா, டெக்னாலஜியை தாண்டி அந்த சர்வீஸை சொல்லணும். அப்போ நீங்கள் செல் பண்ணிக்கணும் உங்களை அப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரியை 360 டிகிரி எனக்கு தெரியும், எஸ்டிஎல்சியில் எல்லா ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியும், எல்லா சேலஞ்சஸையும் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது சூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹீ வில் பி த ரைட் லீடர் டு டிரைவ் த ப்ரொப்போசல் அப்படிம்பாங்க அந்த எமோஷன்ஸை. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கலாகவே எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஜென்ஏஐ வந்துருச்சு. அப்போ ஜென்ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் சேல்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருதுன்னா, நான் யாரை பார்ப்பேன்? யார் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கா, யார் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கா, யார் ரொம்ப துருத்துருன்னு இருக்கா. இதுதான் எமோஷன்ஸ். அப்போ நீங்கள் உங்களை எப்படி காட்டிக்கணும் உங்கள் லீடர்ஸ்க்கு, உங்கள் கம்பெனிக்குன்னா, நீங்கள் ஒரு கிரியேட்டர், நீங்கள் ஒரு இன்னோவேட்டர், நீங்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள். இந்த எமோஷன்ஸை தான் நீங்கள் செல் பண்ணணும். நான் ஜாவா, .NET அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்ட்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எமோஷன்ஸை தான் சொல்லணும். அடுத்து இன்னொன்றுனா, ஒரு ப்ராப்ளம் ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங் ப்ராப்ளம், கஸ்டமர் இஷ்யூலாம் வருது. அப்போ அந்த இடத்துல யாரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா, யார் கஸ்டமரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறா. கஸ்டமர் இஸ் பிஹேவிங் சம்திங் வியர்டு. நம்ம டீம் ஒரு மாதிரி அவங்கள ஜெல் பண்ண முடியும்னா, இந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு யார் சரியாக இருப்பானா, அங்கே போய் நம்ம டெக்னாலஜி பார்க்குறது இல்லை. கரெக்டாக. அப்போ என்ன, அங்கேயும் ஒரு எமோஷன்ஸை பார்க்குறோம். என்ன எமோஷன்ஸை பார்க்குறோம்? யார் கரெக்டாக கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்கே ரெக்குவயர்மெண்ட் கொடுத்து வாங்கி செய்வா. அப்போ கம்யூனிகேஷன். அப்போ ஹீ இஸ் அ வெரி குட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸை தான் நீங்கள் செல் பண்ணணும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். டே டைமில் இது உங்களுக்கு புரியுது கஷ்டமாச்சுன்னா, இப்போ ஒன்றுமே கிடையாது. ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நம்ம ஏன் வாங்குகிறோம்? அவங்க கேஜெட்ஸ் விற்கிறாங்க, ஐஃபோன், ஐபேட் கிடையவே கிடையாது. ஏன் மற்ற இதெல்லாம் இருக்குது, ப்ரோ மேக்ஸ் ஏதோ இருக்குது, அப்புறம் சாம்சங் இருக்குது, ஓப்போ, ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. ஆனால் ஏன் ஆப்பிளை நோக்கி போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் செல்லிங் த மொபைல் ஆர் எனி கேஜெட்ஸ் ஆர் டேப் பண்ணல. அவங்க என்ன எமோஷனலாக செல் பண்ணுறாங்க அப்படின்னா, இனோவேஷன்ஸ். ஆப்பிளுக்கு போகிறது காரணமே இன்னோவேஷன் தான். அந்த இன்னோவேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் இன்னோவேட்டிவாக இருக்கும். மார்க்கெட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் அது காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி அமேசானில் பார்த்தீங்கன்னா, நான் ஷாப்பிங் பண்ணனாலும் ஏகப்பட்ட B2C ஆப் இருக்கும், ஷாப்பிங் ஆப். ஆனால் நான் அமேசான் மட்டும்தான் வாங்குவேன். அமேசான்லாம் போய் வாங்குவேன். ஏன் அப்படின்னா, அமேசான் நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குலாம் கிடையாது. அது கன்வீனியண்ட்டாக இருக்குது நமக்கு அப்படின்னா நம்ம பழகிறது. அப்போ அமேசான் என்ன எமோஷன்ஸாக விற்கிறேன் அப்படின்னா, ப்ராடக்டை தாண்டி அந்த கன்வீனியன்ஸ். உனக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குதாண்ணா அப்படிங்கிறது தான். நல்லா பாருங்களேன், அந்த சர்ச் பண்ணுறது எல்லாமே அமேசான் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் தான் அது ரிலேட்டடான ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுப்பான். அப்போ நீங்கள் மற்ற பிராண்டிங் போகிறதுக்கு அமேசான் போகிறது அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. ஒரு விலையுயர்ந்த காரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த விலையுயர்ந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பிக் பிராண்டு எங்கே போகுது அப்படின்னா எமோஷன்ஸை செல் பண்ணும்போது தான். அப்போ நீங்கள் ஒரு பெரிய லீடராக வரணும், ஒரு பெரிய பிளேயராக வரணும் எனி இண்டஸ்ட்ரி அப்படின்னா, உங்கள் கோர் ஸ்கில்லை தாண்டி ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கான எமோஷன்ஸை தான் நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது முக்கியமான டாபிக் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது எப்படி, வாட் இஸ் மை எமோஷன், விச் எமோஷன் ஐ கேன் செல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இது நிறைய பேர் மிஸ் பண்ணுறது. ஸோ கெரியரில் பார்த்தீங்கன்னா, வயசாகிடுச்சுன்னா ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வேலை போக மாட்டோம், நமக்கு வேலை கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு காரணமே என்னென்னா, உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் செல் பண்ணாதான்.
ஐடியில் இருக்கீங்கன்னா ஐடியில் இருக்கிற இண்டஸ்ட்ரி எமோஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் இப்போ ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, ஒரு சர்வீஸ் கம்பெனி, ஒரு கேப்டிவ், அப்போ அங்கே என்னென்ன எமோஷன்ஸ் வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எமோஷன்ஸை வந்து நீங்கள் விற்கும்போது வாங்கிக்குவாங்க. ஸோ யூ பி வெரி வேல்யூபிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட், அமேசான், எனி ஃபெராரி காரு எதனா எடுத்துக்கோங்க, பிக் BMW ஏன் விற்கிறாங்க. ஸோ எல்லா பிக் பிராண்ட் பார்த்தீங்கன்னா they are not selling that core product, they are selling that particular industry emotions தான் செல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். when you getting old in IT, you have to sell your emotions or industry emotion, not your emotion. You have to sell the industry emotion.